வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன அவருக்கு ஆதரவு வழங்கும் அரசியல் கட்சிகளுடன் இன்று உடன்படிக்கையை கைச்சாத்து. அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த அமைச்சர் நவீன் திசாநாயக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் அமோக வரவேற்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 17 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. தேர்தல்கள் செயலகம் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன அவருக்கு ஆதரவு வழங்கும் அரசியல் கட்சிகளுடன் இன்று உடன்படிக்கை ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளார். இந்த நிகழ்வு விகார மகாதேவி திறந்த வழி அரங்கில் நடைபெற்றது. உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுவதற்கு முன்னதாக கொழும்பு விகாரமாதேவி பூங்காவில் உள்ள புத்தர் சிலைக்கு அருகே மத அனுஷ்டானங்கள் நடத்தப்பட்டன. இந்த நிகழ்வில் மாதுருவாவை சோபித்த தேரர், முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, மைத்ரிபால சிறிசேன, பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன, ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். பின்னர் விகாரமாதேவி திறந்த வெளி அரங்கிற்கு சென்ற அவர்கள் உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டனர். समस्त आशीर्वाद विडमु टेस्ट क्रिकेट नायक पार्लिमेंट मंत्री अर्जुन वनदुंग அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த பாராளுமன்ற உறுப்பினர் நவீன் திசாநாயக்க ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகமான சிறிகொத்தவிற்கு இன்று சென்றுள்ளார். இதன்போது அங்கு நடைபெறுகின்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலும் அவர் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும். அரச முகாமைத்துவ மற்றும் மறுசீரமைப்பு அமைச்சர் நவீன் திசாநாயக்க தமது பதவியை ராஜினாமா செய்வது தொடர்பான கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்திருந்தார். இன்று ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்திற்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினருக்கும் ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களால் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை 17 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவிக்கின்றது. கொழும்பு, ஹண்டி, ஹம்பாந்தோட்டை, குருநாகல் மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் இருந்து 8 முறைப்பாடுகளும் பொதுவான 9 முறைப்பாடுகளும் தமது அலுவலகத்திற்கு கிடைத்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் குறிப்பிடுகின்றது. தேர்தல் வன்முறைகள் தொடர்பில் 3 முறைப்பாடுகளும், தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 14 முறைப்பாடுகளும் இதில் அடங்கியுள்ளன. இவற்றில் அரசு சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தியமை, அரசு உத்தியோகத்தர்களுக்கு இடமாற்றம் வழங்கியமை, பதவி உயர்வுகள் வழங்கியமை மற்றும் பொருட்களை விநியோகித்தமை உள்ளிட்ட முறைப்பாடுகள் அடங்குவதாக தேர்தல்கள் செயலகம் கூறியுள்ளது. கேகாலே புலத்ஹோ பிட்டிய பகுதியில் தனியார் பஸ் ஒன்று இன்று காலை விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவன் ஒருவன் உயிரிழந்ததுடன் மேலும் 43 பேர் காயமடைந்துள்ளனர். குறித்த பஸ் வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் கேகாலே மற்றும் உந்துகோட வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளை புலத்ஹோ பிட்டிய போலீசார் முன்னெடுத்து வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பிலிருந்து செவனகலவிற்கு சென்று கொண்டிருந்த பஸ் ஒன்று இன்று காலை பெல்மதுல கனேகல பகுதியில் விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த 8 பேர் ககவத்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் சிலர் ரத்தினபுரி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் தொடர்ந்து மழையுடனான வானிலையே நிலவுகின்றது. நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் இடைக்கிடையே இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் தொடரும் மழையுடனான வானிலையை அடுத்து நந்திக்கடலின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. இதனால் நந்திக்கடலை சூழவுள்ள பல வயல் நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். இதேவேளை படகுகளின் ஊடாக விவசாயிகள் தமது வயல் நிலங்களை பார்வையிட வருகை தந்த காட்சிகளும் எமது கேமராவில் பதிவாகியது.
மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை என்பதுடன் நந்திக்கடல் நீரானது வட்டுவாகல் ஊடாக கடலிற்குள் வெட்டிவிடப்பட்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறுகின்றார். அனுராதபுரம் மாவட்டத்தின் நடுத்தரவிலான 50 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்ட வண்ணம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் குறிப்பிடுகின்றது. மாவட்டத்தின் பிரதான நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளதாக திணைக்களம் கூறுகின்றது. சீரற்ற வானிலையினால் புத்தளம் மாவட்டத்தின் எழுவான்குளம் மன்னார் வீதி நீரில் மூழ்கியுள்ளது. வலஸ்முல்லவில் புதிய போலீஸ் நிலையம் ஒன்று நேற்று திறந்து வைக்கப்பட்டது. 75 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வலஸ்முல்ல போலீஸ் நிலையம் சபாநாயகர் சமால் ராஜபக்ஷ தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. 1964 ஆண்டு நான் போலீசில் இணைந்த சந்தர்ப்பத்தில் பிரதி போலீஸ் மா அதிபரான ஜெயக்கொடி 1936 ஆண்டு வலஸ்முல்ல போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியாக DM ராஜபக்சவை நானே கைது செய்தேன் என என்னிடம் கூறினார். அந்த கைதை நான் சிறந்ததாக கருதுகின்றேன். அன்று முதல் இன்று வரை ராஜபக்சவினர் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை மாத்திரமல்ல முழு இலங்கையையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். தேர்தல் ஒன்றின் போது வேட்பாளர் போலீசாரால் கைது செய்ய வேண்டும். அப்போது சிறந்த எதிர்காலம் ஒன்று அமையும். கடந்த 9 மாதங்களில் இலங்கையில் 169 பேர் எய்ட்ஸ் நோயாளர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அவர்களில் 22 பேர் உயிரிழந்துள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் டாக்டர் சிஸ்ர லியனகே தெரிவித்துள்ளார். சர்வதேச எய்ட்ஸ் ஒழிப்பு தினம் என்றாகும். இன்றே பரிசோதித்துக் கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் இம்முறை சர்வதேச எய்ட்ஸ் ஒழிப்பு தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. எய்ட்ஸ் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் இருந்தால் உடனடியாக HIV பரிசோதனை ஒன்றை மேற்கொண்டு மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளுமாறு தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு பிரிவின் பணிப்பாளர் மக்களை கேட்டுக் கொண்டுள்ளார். மட்டக்களப்பு பாசிக்குடாவில் நீதிபதிகளுக்கான கருத்தரங்கொன்று நேற்று நடைபெற்றது. சட்டமா அதிபர் திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த கருத்தரங்கு கடந்த 2 நாட்களாக பாசிக்குடாவில் நடைபெற்றது. இதன்போது பிணை தொடர்பான சட்ட விதிமுறைகள் தெளிவூட்டப்பட்டன. இந்த கருத்தரங்கில் வடக்கு, கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களைச் சேர்ந்த நீதிபதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். தமது சொந்த இடங்களில் இருந்து இடம்பெயர்ந்து வாழ்ந்து வரும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் எண்ணில் அடங்காதவை. இவ்வாறு இடம்பெயர்ந்துள்ள புத்தளம் மதுரங்குழி ஸ்ரீ மாவோபுரம் கிராம மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினை தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் என்று ஆராய்கின்றது. புத்தளம் பிரதேச சபைக்குட்பட்ட மதுரங்குழி ஸ்ரீ மாபுரம் கிராமத்தில் வசிக்கும் மக்கள் 1990 ஆண்டு வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த கிராமத்தில் 150 குடும்பங்களை சேர்ந்த மக்கள் வசித்து வருவதுடன் இடம்பெயர்ந்த நாள் முதல் பல்வேறு இன்னல்களை எதிர்நோக்கி வருவதாக அக்கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். 1994 இந்த ஊருக்கு வந்தோம். வந்த காலத்தில் இது வரைக்கும் இதே கொஞ்சம் மழை வந்தா தண்ணி ரோடு தனியா போகுது. மக்கள் பிள்ளைகளுக்கு போகிற கஷ்டம், சமைச்சு திங்கிறது சாப்பாடு தேவையில்லை. ஏதோ அப்படி சாப்பிடுவோம். ரோடுக்கு காணை வெட்டி பின்னாடி அளவுன்றி அதை இலையை வெட்டி ரோடு காலத்து போய் தண்ணி போனால் எங்களுக்கு போகுது. அதே போதும் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக எங்களுக்கு பிள்ளை குட்டியோட இருந்து தொழில் பண்ணையில் ஒன்றும் உடனே போக வரைய ஒன்றும் செய்யலை. வீட்டுக்குள்ளே தண்ணி, வீட்டுக்குள்ள மிளகு, வீட்டு கடைக்குள்ள வீட்டுக்குள்ள மிளகாதுமே தண்ணி, வீட்டுக்குள்ள மிளகாலாம் வந்தாக்கா இதால எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. எவ்வளோ எங்களுக்கு தொழில் வாய்ப்பு போகிறதுக்கு, வேலை செய்யறதுக்கு, எதுக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதேவேளை கிராமத்தில் உள்ள வடிகான்கள் சீராக நிர்மாணிக்கப்படாத காரணத்தினால் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தமது கிராமத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிடுகின்றனர். பல வருடங்களாக தாம் எதிர்நோக்கும் இந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். எங்களுக்கு இந்த காண வெட்டி நல்லா செஞ்சு தந்தா எங்களுக்கு மழை ஓட்டி பெஞ்சாலும் எங்களுக்கு உள்ளுக்கு சுருக்கன்னு தண்ணி பிடிச்சிரு. இலக்ஷன் மட்டும் சுருக்கன் கேட்டு வராங்க. இலக்ஷன் கேட்டு வந்துட்டு சொல்றாங்க இன்னைக்கு செஞ்சு தான் நாளைக்கு செஞ்சேன். ஒண்ணு செஞ்சு தந்த பாடியில சுருக்கன் வந்து தண்ணி நிறைஞ்சிரும். நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். புள்ளைகளை வச்சுக்கிட்டு எங்களுக்கு கஷ்டம். வச்சுக்கிட்டு சாப்பாடு தந்த மனுஷன் எங்களுக்கு சாப்பாடு தெரியல. எங்களுக்கு காண வெட்டி இதை கொஞ்சம் ரோட்டை கொஞ்சம் வசதி தந்தா எங்களுக்கு மிச்சம் ரொம்ப இதாயிடுச்சு. எங்கட ஊர்ல ஒரு மாசத்துலேருந்து மழைக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. வெறும் தண்ணி தான். எங்கள் வீட்டுக்கு பூரா இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் எல்லா இதுலேயும் ஏரியால தண்ணி தான். தண்ணிக்கு வந்து இந்த சாப்பாடு அதை தண்ணி எங்களுக்கு முக்கியமான காரணம் இந்த தண்ணி அலை ரெண்டையும் வெட்டி பெரிய அளவு நெய்கி அந்த அலையை வெட்டி தந்தா எங்களுக்கு அது போகும். அதுதான் முக்கியமான எங்களை இது கிராமத்துக்கு செய்ய பெரிய ஒரு இதாகிக்கணும்.